வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகம் எங்குமுள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை திருக்கணித அடிப்படையில் பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாத 18ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 2/1/2025. இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை திருதி. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய நாமயோகம் கர்சன நாமயோகம். இன்றைய கரணம் தைத்துளை கரணம். பகல் 1:09 முதல் கரசை கரணம் ஆரம்பமாகிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் காலை 11:11 வரை அமிர்த யோகமும் அதன் பின் சித்த யோகமும் காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை காணப்படுகிறது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 1:43 பகல் முதல் 3:11 வரை காணப்படுகிறது. மதிய நேரத்தில் காணப்படுகிறது. அடுத்து யமகண்டம் 6:22 காலை முதல் 7:50 காலை வரை உள்ளது. அடுத்து குளிகை நேரம் 9:18 காலை முதல் 10:46 காலை வரை உள்ளது. இன்றைய நாளுக்கான தெற்கு திசையாக காணப்படுகிறது. தெற்கு திசையை நோக்கி தனது முக்கியமான காரியங்களுக்கு பயணப்பட இருப்பவர்கள் தைலத்தை தானமாக கொடுத்து செல்லலாம். தைலம் என்பது வலி நிவாரணைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஏதாவது ஒரு தைலத்தை வாங்கி தானம் கொடுத்து செல்லலாம். அடுத்து இன்றைய நாளில் நகை வாங்குதல், மற்றது உடை வாங்குதல், அலங்கார பொருட்கள் வாங்குதல், விற்றல் மற்றும் அலங்காரம் செய்து கொள்ளுதல், அதாவது அழகு சாதன நிலையங்களில் போயிட்டு மாதம் எப்படியும் 2 தடவை பெண்கள் செய்வார்கள். அந்த மாதிரி போகிறது இன்று சிறப்பாக இருக்கும். அதேபோல் நகைக்கடைகள், ஆடை தயாரிக்கும் நிறுவனங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்களை இன்று தொடங்கலாம். மதிய நேரத்திற்கு பிறகு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது சிறப்பு. அரசு நிறுவனங்களில் நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்கிறீங்க, ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை அனுப்புகிறீங்க, ஒரு தொழிலை எதிர்பார்த்து செய்கிறீங்க, அல்லது வெளிநாட்டு விசா எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா மதியத்திற்கு மேலே இன்று செய்தால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்து நாங்கள் 12 ராசிகளுக்கான பொது பலனை பார்ப்போம். இந்த பொது பலனானது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் லக்ன அடிப்படையிலும் நடப்பு தசாபுத்திகள் அடிப்படையிலும் சிறு வேறுபாடுகளை காணிக்கும். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் பகவான் காணப்படுகிறார். செவ்வாய் பகவான் என்றாலே பலம், வேகம். மேஷ ராசிக்கார ஒருத்தர் நம்முடன் இருப்பாருன்னா அது எங்களுக்கு ஒரு பலம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களின் இன்றைய நாள் எப்படி உள்ளது என்று பார்ப்போம். இன்று குழந்தை வழிகால் சிறு சிறு பிரச்சனைகளை, மன உளைச்சல்களை, துன்பங்களை அனுபவிக்கலாம். அதாவது குழந்தைகளுக்கு உடல் நடக்கிறோ அல்லது அவர்களோட பாடசாலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை சிறு விபத்துக்கள் கீழே விழுந்து அடிப்படுறதோ, இந்த மாதிரியான விடயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதனால் உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படும். நீங்கள் களியாட்டங்கள், கேளிக்கைகளுக்கு செல்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க.
இதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் கோபங்களும் வரலாம். ஸோ அதில் கொஞ்சம் நிதானம் வேணும். அதே மாதிரி காதல் விவகாரங்களில் சில குழப்பங்கள் வரும், சந்தேகங்கள் வரலாம். எதற்கும் நீங்கள் செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. இந்த அவசர முடிவுகள் கூடாது. அதேபோல் தந்தை வழி உறவுகள் மூலம் சிறு பிரச்சனைகளும் வரலாம். தந்தைக்கு உடல் நலத்தில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் வரும். அதையும் நீங்கள் சமாளித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறதுக்கு. இன்றைய நாளுக்கான வழிபாடாக முருக பகவானையும் சிவபெருமானையும், முருகனும் சிவனும் ஒன்றாக இருக்கும் ஸ்தலத்தில் வழிபடுவது இன்னும் சிறப்பு. அடுத்த ராசியாக ரிஷப ராசிக்கு செல்வோம். ரிஷப ராசியின் அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிரன் என்றாலே சகல மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அதிபதியாவார். சுகபோகத்துக்கும் அவர் தான் அதிபதி. இந்த சுக்கிர ஆதிபத்தியத்தில் இருக்கிற ரிஷபராசி எப்பொழுதும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சுகபோகத்தையும் களியாட்டங்களையும் விரும்பக்கூடியவங்க தான் நீங்கள். இன்றைக்கி உங்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்று உங்களுக்கு தாயின் உடல்நலத்திலோ அவர்களோட மனநலத்திலேயோ அவர்கள் உளவு வழியாலேயோ சிறு சிறு குழப்பங்களும் சில மனசஞ்சலங்களும் ஏற்படும். அதே மாதிரி வாகனங்களில் வெளியே செலுத்தும் போது அவதானமாகவும் நிதானமாகவும் செலுத்துங்க. சிறு விபத்துக்களை சந்திக்கலாம். சில வீடு காணி சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பாதகமாக அமையலாம். கணவன் மனைவி இடையிலான அந்நியோன்யத்தில் இன்று சில விரிசல்கள் விடலாம். அதோட இத்தனை நடந்தும் அனைத்திலும் உங்களுடைய மன வலிமையால், தைரியத்தால், விடாமுயற்சியால் அவ்வளத்தையும் வெற்றி காண முடியும். சோர்வு அடையாமல் அதை வெற்றி கண்டு இன்றைய நாளை யோக நாளாக மாற்றக்கூடிய சகல விடயமும் உங்களிடம் இருக்கிறது. இன்றைக்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு லட்சுமி சமேத இருக்கும். எந்த ஒரு தெய்வ வழிபாட்டையும் நீங்கள் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவான் வருகிறார். புத்தி கூர்மை, சாதுரியம், எரிச்சி ஆற்றல், பேச்சு ஆற்றல், அனைத்து ஆற்றல்களும் சிந்திக்கும் திருநிறம் நுண்ணறிவும் கொண்டவர்களே மிதுன ராசிக்காரர்கள். இவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் சாதுரியமாக சாமர்த்தியமாக பேசியே தப்பிக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைய நாளில் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் சிறு சிறு சஞ்சலங்கள் உருவாகும். உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் உருவாகும். இதன் காரணமாக கணவனாக இருப்பின் மனைவியிடம், மனைவியாக இருப்பும் கணவனிடம், கணவன் மனைவி இருவருக்கு இடையிலும் சில பூசல்கள், மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து விடுபடுவதற்கு இன்றைக்கான வழிபாடாக நீங்கள் விஷ்ணு லட்சுமி வழிபாடையும் சிவசக்தி வழிபாடையும் பராசக்தி கவச பாராயணத்தையும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்த ராசியாக கடகராசியை பார்ப்போம். கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் ஆகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் என்றாலே தாய் என்பவராகும். கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் தாய்மை குணம் இருக்கும். அவர்கள் மனம் எப்பொழுதும் அன்பு பாசத்தில் நிறைஞ்சிருக்கும். தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். அடிக்கடி சஞ்சலங்களையும் சந்திப்பார்கள், மனக்குழப்பையும் சந்திப்பார்கள். அதெல்லாம் இருந்த போதும் அவர்களுக்கு தாய்மை குணம் மிகுதியாக இருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி ஆகும். இந்த கடகராசிக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்று குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்.
அதே போல் சேமிப்பில் சில குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. பேச்சினால் சில பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடும். ஆனால் இதை அனைத்தையும் தொழிலில் வெற்றி காண்பதினூடாகவும் எதிர்களை எதிர்கொள்வதனூடாகவும் உங்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாப்பு மூலமாகவும் யோகத்தை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாளில் உங்களுக்கான வழிபாடாக விஷ்ணு வழிபாடையும் மற்றும் ஆதிபராசக்தி வழிபாடையும் அல்லது பெண் தெய்வ வழிபாடுகள் அதிகம் செய்வதன் மூலமாக இன்றைய நாளுக்கான சிறப்பான பலன்களை யோகங்களையும் உங்களால் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியும். அடுத்த ராசியாக சிம்ம ராசி. இதன் அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார். இவரே நவக்கிரகத்தின் அதிபதி ஆவார். அவரே ஆத்மகாரகனாகும். எல்லா ஆத்மாவுக்கும் அவரே காரகனாக இருக்கிறார். சகல உற்பத்திக்கும் அவரே காரகனாக இருக்கிறார். சகல உயிர்களுக்கும் அவரே காரகனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சகலத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே, தலைமை பொறுப்புகளையும் ஆளுமை திறமைகளையும் தன்னகத்தை கொண்ட சிம்மராசி நேயர்களே, பலனானது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் உடல் நலத்தில் சிறு உபாதைகளையும் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். தன்னுடைய குழந்தைகள் விடயத்தில் முடிவுகள் எடுக்க முடியாமலோ சஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதேபோல் உங்களுடைய காதல் விவகாரங்களிலும் சிறு சிறு பிரச்சனைகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதிலிருந்து விடுபெறுவதற்கு சிவ வழிபாடும் சிவன், சக்தி, விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் ஒன்றாக இருக்கும் உருவ வழிபாடும் செய்வது சிறப்பாகும். அடுத்த ராசி கன்னி ராசி. கன்னி ராசியின் அதிபதியாக புதன் பகவானே வருகிறார். இங்கு கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் அடைகிறார். ஆட்சி உச்சம் அடைவதனால் சன்னி ராசியில் புதனுக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு. கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கான உங்களுக்கு ராசி பலனை காண்போம். இன்றைக்கு உங்களுக்கு வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் வீண் அலைச்சல்களும் ஏற்படும். இதனால் மன உளைச்சல்களுக்கும் ஆளாக நேரிடும். மற்றும் தாயினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. அலைச்சல்கள் பயணங்கள் போகும்போது வாகனங்களில் செல்வதன் போதும் சிறிது கவனம் தேவை. வீடு, காணி, வாசல் போன்ற விடயங்களிலும் சிறு சிறு குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் இருந்தும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள மகாவிஷ்ணு வழிபாடும் மற்றும் மகாலட்சுமி வழிபாடையும் செய்வது சிறப்பு. அடுத்த ராசியாக துலாம் ராசி. துலாம் ராசியின் அதிபராக சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிரன் என்றாலே கேளிக்கை, ஆடம்பரம், அலங்காரம் என்ற அனைத்துக்கும் அதிபதி. இங்கே துலா ராசியில் எதையும் எடை போட்டு பார்த்து கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் கூடிய இந்த சுக்கிர ராசியாக அமைகிறது. இதுவே துலாம் ராசியாகும். துலா ராசிக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர் வழி, அதாவது அண்ணன், அக்கா மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்திலையும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதை உங்கள் முயற்சியாலையும் உங்களுடைய திறமையாலும் ஆற்றலாலையும் எதிர்கொண்டு இதில் வெற்றி பெற முடியும். இன்றைய நாளை உங்களுக்கு யோகமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு அதிர்ஷ்டமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு
வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடையும் மற்றும் மகாலட்சுமி வழிபாடையும் செய்வது சிறப்பாகும். அடுத்த ராசியாக விருச்சிக ராசி. இதுவும் செவ்வாய் பகவானின் ஆதிபத்தியம் உள்ள ராசியாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்வதை தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லக்கூடியவர்கள். எந்த விஷயத்தையும் இழுத்து நேரத்தை வீணடிக்காமல் அதை செய்யக்கூடியவர்கள். இன்றைய விருச்சிக ராசிக்கான பலனை காண்போம். இன்று அவர்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் நஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும். அதனால் கையிருப்பாக இருக்கும் பணத்தை அதில் முதலீடு செய்ய வேண்டிய நிலையோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இதை செலவிட வேண்டிய நிலையோ ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சிறு மனக்குழப்பமும் கருத்து வேறுபாடுகளும் சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதிலிருந்து விடுவதற்காக சனி பகவான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடையும் செய்வது சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கான அதிபதி குரு பகவான் ஆவார். குரு என்றாலே ஆசிரியர் ஆகிறார். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம். தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் இன்று மனசஞ்சலங்களும் குழப்பங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இதனால் உங்கள் மனக்குழப்பங்களுக்கு ஆளாவீங்க. உங்களுடைய உடலில் சில உபாதைகள் வலிமை குறைவுகள் எல்லாம் ஏற்படலாம். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குருவின் ஆதிபத்தியம் கொண்ட நேர்கள் நீங்களே. ஆதிபத்தியத்தில் முதல் ஆதிபத்தியம் கொண்ட ராசி நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சிவபெருமான் வழிபாடையும் மற்றும் புதன் பகவான் வழிபாடும் செய்வது சிறப்பாகும். அடுத்த ராசியாக மகர ராசி நேர்களே. சனியின் முதல் ஆதிபத்தியத்தை கொண்ட மகர ராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கான ராசி பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே காணப்படுகிறது. வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய லாட்ரி சீட்டுகளும் விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரிய ஒரு செலவை கூட நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தால் குறைச்சி கொள்வதற்கான நிலைகளும் வாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு உள்ளது. நீங்கள் சனி பகவான் வழிபாடையும் மற்றும் யமதர்மன் வழிபாடையும் செய்வது இன்றைய நாளில் சிறப்பாக அமையும். அடுத்ததாக கும்பராசி நேர்களே. கும்பராசி சனியினுடைய இன்னொரு ஆதிக்க வீடாகவே கும்பராசி காணப்படுகிறது. கும்பராசிக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். இன்று அவர்களுடைய கணவனாக இருப்பின் மனைவி பங்குதாரர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஸோ யாரிடமும் நண்பர்களாக இருக்கட்டும், கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் மற்றும் பங்குதாரர்களிடம் மற்றும் மூத்த சகோதரர்களிடமும் நிதானத்தையும் கவனத்தையும் பொறுமையும் கடைப்பிடிப்பது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய சிவபெருமான் வழிபாடத்தையும் முருகப்பெருமான் வழிபாடையும் செய்வது நல்லது. அடுத்ததாக மீன ராசியை பார்ப்போம். மீனம் ராசியின் அதிபதியாக குரு பகவான் வருகிறார். இதுவே காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியாகவும் இருக்கிறது. இன்று மீன ராசிக்கான ராசி பலனை பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, இன்றைக்கான ராசி பலனாக உங்களுக்கு தொழில் செய்யும் இடங்களிலும் தொழிலிலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம். சில நோய் நொடிகளாலும் நீங்கள் பாதிக்கப்படலாம். கடன் கொடுத்தவரிடம் இன்று சில
மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் துன்பங்களையும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இதன் மூலியமாக உங்களுடைய தொழில் பாதிப்புகள் இன்று அடையலாம். தொழில் பாதிப்புகள் அடையலாம். ஸோ இதனால் நீங்கள் அமைதியையும் பொறுமையையும் கடைப்பிடிப்பது நன்மை பகுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பாகும். அடுத்ததாக நாங்கள் இன்றைய நாளுக்கான நற்சிந்தையை பார்க்க போகிறோம். அறவாழ்வு வாழ்வதற்கு அறநெறி அவசியம். அந்த அறநெறியில் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 அவசியம். அதில் இன்று கடமை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். கடமை என்னொன்னே எல்லாரும் நம்ம வேலைக்கு போகிறோம், வேலையில் நம்ம எல்லா கடமையும் சரிவர செய்கிறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வேறு எல்லா கடமையும் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி இல்லை. உங்கள் கையில் உங்களுக்கான உணவு கிடைக்குது. அதில் ஒரு பிடியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிடி உங்கள் வசம் வர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய சிந்தனை, எத்தனை பேருடைய அறிவு அதில் இருக்குன்னு யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு பிடி சோற்றில் உலக ஒற்றுமையை கண்டுவிடு, அதை உன் உழைப்பால் திருப்பி கொடுத்து விடு என்று ஒரு கவி இருக்கிறது. அதாவது கடமை என்பது உணர்ந்து அதை திருப்பி செய்வதாகும். ஏதோ செய்யணுன்றதுக்காக வேண்டி செய்யறது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திற்கு கடமைப்பட்டு இருக்கீங்க நீங்கள். அதை ஆங்கிலத்தில் டியூ என்று சொல்லுவோம். அதை நம்ம திருப்பி செய்வது எங்களோட டியூட்டி ஆகும். இன்றைக்கு நீங்கள் உபயோகிக்கிற அனைத்து பொருட்களுமே இந்த பௌத்திகம் உங்களுக்கு கொடுத்தது, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தது, இந்த சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக நாள்தோறும் நம்ம கைப்படுத்தும் கைத்தொலைபேசி, அதுவுக்கு பின்னாடியும் இந்த சமுதாயத்தின் அறிவு, உழைப்பு இருக்குது. உணவு, ஆடை, இப்படி எல்லாவற்றிலுமே சமுதாயத்தின் உழைப்பு, அறிவு, பாரம்பரியம் எல்லாமே இருக்குது. அதை நம்ம திருப்பி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். கடன்பட்டவராக இருக்கிறோம். அந்த கடனை திருப்பி செலுத்துவது கடமையாகும். இந்த உணர்வோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கடமையாகிறது. உணர்ந்து செய்யும் ஒவ்வொரு செயலும் கடமை. இதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் இன்றைய நாளை இனிய நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். இதுவரை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன்.